ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து மாங்கல்ய தோஷத்தை இந்த முறையால் அகற்றி கொள்ளலாம். திருமண தடையும் நீங்கும். இந்த அற்புதமான குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் நடப்பிலே அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/4/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 16வது நாள். இன்றைய விசேஷம் பிரதோஷம். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தேர், திருமாலிச்சோலை கள்ளழகர் புறப்பாடு, பாரதிதாசன் பிறந்த நாள், திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 11 12 மணி வரை, பிறகு 1:30 2:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை இன்றைய ராகு காலம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை யமகண்டம், காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி திரியோதசி இரவு 9:01 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம், நள்ளிரவு 1:10 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. சந்திராஷ்டத்தை பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே எலும்புருக்கி நோய் தோஷம் நீங்க, பெற்றோர்கள் சகோதரர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாய் இருக்கும் குடும்பத்தில் கூட ஒரு சில குழந்தைகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத நோய்கள் வந்துவிடும். ஒரு குழந்தையை எலும்புருக்கி நோய் தாக்கும் வரை காத்திருக்க வேண்டியது இல்லை. குழந்தை பிறந்து 90வது நாளுக்குள் அந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் கணித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தை ஜாதகத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்து கடக ராசி அல்லது சிம்ம ராசியில் அமர்ந்திருந்தார் அந்த குழந்தைக்கு எலும்புருக்கி நோய் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எந்த வயதில் வரும் என்பதையும் துல்லியமாக அறியலாம். அந்த வயதிற்கு முன்பாகவே சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்ற வைத்தியத்தை செய்து குழந்தைக்கு எலும்புருக்கி நோய் வராமல் தற்காத்து கொள்ளலாம். வைத்தியத்தால் முழு ஆரோக்கியத்தை பெற்று குழந்தைகள் வளர்த்து வர
இந்த எளிய பரிகாரத்தை செய்து முழுமையான பலனை அடையலாம். முதலாவது பரிகாரம், குழந்தை ஜாதகப்படி எலும்புரிக்கு நோய் வரும் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார் வளர்பிறை திதியிலே விரதம் இருந்து காலை வேளையிலே விநாயக பெருமானையும் சந்திரனையும் வணங்க வேண்டும். இவ்வாறு குழந்தைக்கு 11 வயது முடியும் வரை தாயார் விரதம் இருந்து வந்தால் அந்த குழந்தைக்கு எலும்புரிக்கு நோய் தாக்கும் தோஷத்தை மாற்றி அமைக்கலாம். இரண்டாவது பரிகாரம், ஆரம்பத்திலே ஜாதகத்தை சரியாக பார்க்காமல் நோய் தாக்கம் வந்து அவதி உருவர்கள் மருத்துவம் செய்து கொள்வதோடு வளர்பிறை திதியிலே விரதம் இருந்து காலை வேளையில் விநாயகரையும் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபட்டு வந்தால் மருந்தும் வேலை செய்து இறைவனுடைய அருளும் கிடைக்கப்பெற்று நோய் குறை. நாளைய தினம் ருது தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவு என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற வல்லமையை பெற்றுத் தருகின்ற இலவசமாக ஜோதிடத்தை பயிலுகின்ற பகுதியும் இதுவே. நாம் லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் என்பதை தொடர்ந்து இன்றைய தினம் 9வது பாவம், இது தந்தையை குறிக்கின்ற பாவம். நம்முடைய கொடுப்பினை என்று சொல்லப்படுகின்ற பாக்கியத்தை பெறுகின்ற பாக்கியஸ்தானமும் இதுவே. கூடுதலாக நம் அதிர்ஷ்டத்தை எந்த அளவிற்கு அனுபவிக்கலாம், அதற்கு உண்டான இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதையும் ஆன்மீகத்தினுடைய ரகசியம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை நாம் காண இருக்கின்றோம். 9ஆம் அதிபரும் சூரியனும் பலம் பெற்று இருக்க தந்தை சிறப்பாக இருப்பார். 9ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க குரு 9ஆம் அதிபரை பார்க்க 9வது இடத்தை பார்க்க தந்தை கௌரவமாய் புகழ்மிக்கவராய் இருப்பார். 9ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க சூரியனும் பலமும் அவசியம். தந்தை நல்ல அந்தஸ்துடன் இருப்பார். 9ஆம் அதிபர் 3, 6, 8, 12 நிற்க பகை நீச்சம் பெற்றிருக்க சூரியன் 3, 6, 8, 12 நிற்க பகை நீச்சம் பெற்றிருக்க தந்தை நிலை மிகவும் மோசமாக இருக்கும். 9ஆம் அதிபர் 6இல் நின்றால் தந்தை ஜாதகருக்கு எதிரியாய் மாறுவார். தந்தையால் ஜாதகர் கடனாளியாகவும் மாறுவார், நோயாளியாகவும் இருப்பார். 9ஆம் அதிபர் 12இல் நிற்க தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தந்தை மகனுக்கும் நிறைய விரயத்தை தருவார். சூரியன் 6, 8, 12இல் நிற்க மகனுக்கு தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆதாயமும் இல்லை. 9ஆம் அதிபர் 1, 4, 5, 7, 9, 10இல் நிற்க சிறப்பு. சூரியன் 9இல் ஆட்சி உச்சம் பெற்று நிற்கக்கூடாது. தந்தை உயிருக்கு ஆபத்து அல்லது நிகரான பிரச்சனை உண்டாகும். சிம்ம லக்னம் 9இல் சூரியன் உச்சம் கூடாது. தனுசு லக்னம் 9இல் சூரியன் ஆட்சி கூடாது. மேலும் இங்கு பாவர்கள் சேர்ந்து பார்க்க தந்தைக்கு கெடுதல் உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் திரிகிரகி யோகம். இந்த ராசிகளுக்கு பொற்காலம் ஆரம்பம், நினைத்தது நிறைவேறும். மே 11 அன்று சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை மேஷ ராசியில் திரிகிரக யோகத்தை உருவாக்கும். மே 11 அன்று மேஷ ராசியில் பிரவேசித்து ஜூன் 20 வரை அங்கேயே நிலைத்திருக்கும். அதே நேரத்தில் சூரியன் ஏப்ரல் 15 அன்று மேஷ ராசியில் பிரவேசித்து மே 15 வரை அங்கேயே நிலைத்து இருக்கும். புதன் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலே பிரவேசித்து மே 15 வரை அங்கேயே நிலைத்திருக்கும். இதன் விளைவாக சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை மங்களாதித்த ராஜயோகத்தை உருவாக்கும். மேலும் சூரியனின் புதனின் சேர்க்கை புதன் ஆதித்யாய யோகத்தை உருவாக்கும். ஜோதிடத்தின் படி மேஷ ராசியிலே சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகியவற்றின் சேர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்த திரிகிரகி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திரிகிரக யோகம் ஒருவரின் தன்னம்பிக்கையும்
முடிவெடுக்கும் திறன் மற்றும் செயல்திறனை அதிகரிக்கிறது. எனவே இந்த நேரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை பார்ப்போம். முதலிலே மேஷம். இந்த திரிகிரக யோகம் மேஷ ராசிக்கு சாதகமானது. இது தன்னம்பிக்கையை கணிசமாய் அதிகரிக்கும். மேலும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதே நேரத்தில் தொழில் அதிபருக்கு கணிசமான லாபம் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மரியாதையும் நன்மதிப்பும் கிடைக்கலாம். சூரிய பகவானின் தாக்கம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அடுத்தது கடகம். சூரியன், செவ்வாய் மற்றும் புதனின் திரிகோண யோகம் கடக ராசிக்கு நன்மை பயக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். குடும்பத்தில் தொடர்ச்சியான மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. ரியல் எஸ்டேட் அல்லது முதலீடுகளில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இருப்பினும் முதலீடு செய்யும் பொழுது கவனமாய் இருங்கள். இந்த நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் எந்த முயற்சியிலும் இல்லாமல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சிம்மம். திரிகிரக யோகம் சிம்ம ராசிக்கு மங்களகரமானது. இந்த யோகம் உங்கள் கோச்சார ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டமான இடத்தில் உருவாகிறது. எனவே இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படலாம். வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி அல்லது புதிய திட்டங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். நிதி நிலைமை மேம்படலாம். மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளையும் தொலைபேசிகளையும் தொடர்பு கொண்டு நீங்கள் நலம் பலம் வளம் பெறலாம். கூடுதலாக மாத ராசி பலனும் மற்றும் தினப்பலனும் 2 மணி அளவிலே தினப்பலன்கள், ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றிக்கு வித்திடுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தைரியமாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும். முயற்சியால் முன்னேறுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தைரியமாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும். முயற்சியால் முன்னேறுகின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்தவையில் சிலர் தள்ளி போனார். எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்தவர்கள் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடைவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும்.
அக்கம் பக்கம் இருப்பதை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள். உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பதை அனுசரித்து போங்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தோர் பக்கபலமாய் இருப்பார். அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். தைரியம் கூடுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பை. உடன் பிறந்தோர் பக்கபலமாய் இருப்பார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். விருந்தினர் வருகை உண்டு. வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். தைரியம் கூடுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும். உறவினர்கள் மதிப்பார்கள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நேர்மறை எண்ணம் பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் மதிப்பார்கள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நேர்மறை எண்ணம் பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகனத்தை சீர் செய்ய உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்தில் கடையை மாற்றுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர். அனுஷ நட்சத்திரத்தை உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் பகையாட்களை வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புதிய முயற்சிக்கு சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. புராண நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகின்றன. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புது கோணத்திலே யோசித்து பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த புதிய கோணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேற்றுவதை கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபிறக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையும் நடந்து கொள்கின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிரும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும்.
மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தின் புது அனுபவம் உண்டாகும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.